என்ன சீதா? அனு வந்துட்டாங்க. நான் பேசிட்டேன். இப்ப வந்துறேன்னு சொன்னா. சஞ்சீவ் இப்போ வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே வழி நான் இப்போ அனுவா போய் வாதாடுறது மட்டும்தான். அனு மேடம், இந்தாங்க உங்க கோட். ஜட்ஜ் வெயிட் பண்றாங்க, சீக்கிரமா வாங்க மேடம். வாங்கிக்கோங்க மேடம். ஐயோ, இவ லாயரா? என்ன பண்றது? மா, இது அபிமா? இவ எப்படி இங்க? தெரியலையே. என்னம்மா, ஒரு டிஃபென்ஸ் லாயர் இப்படிதான் லேட்டா வருவீங்களா? சாரி யுவர் ஆனர், இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான எவிடன்ஸ் தேடி போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. என்னம்மா இவ இப்படி சொல்றா? அதாண்டி எனக்கும் புரியல. என்ன எவிடன்ஸா இருக்கும்? அத பத்திலாம் யோசிக்க இப்ப நேரம் கிடையாது. நீ முதல்ல அனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு. சரி. சொல்லுங்க பார்ட்னர், கேஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சா? ஆக விடமாட்டா போல இருக்கே. என்ன சொல்றீங்க? ஓன் தங்கச்சி தான். சஞ்சீவுக்காக நீ வாதாட இங்க வரலன்னு தெரிஞ்சு அவளே கோட்டை மாட்டிக்கிட்டு உன் பேரை சொல்லி வாதாட வந்துட்டா. அது எப்படி நடந்துச்சு? என் கணக்குப்படி அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. உன் கணக்கு தூக்கி குப்பையில போடு. அவதான் எங்க கண்ணு முன்னாடியே நிக்கிறான்னு சொல்றேன். வாய்ப்பு இல்ல அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்ல அனு, சஞ்சீவ காப்பாத்த அவகிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கா. ஆதாரமா? இன்னும் வளர்றாங்க. சரி, நான் உடனே அங்க வரேன், மத்தத அங்க பேசிக்கலாம். முதல்ல அதை செய். சீக்கிரம் வா. என்ன சொல்றா அவ? வரேன்னு சொல்றா. சரி, ஆர்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. யுவர் ஆனர், வருங்காலத்துல தான் டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன்னு எதிர்காலத்தை நினைச்சு படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள்ட்ட சஞ்சீவ் கேவலம் பணத்துக்காக கஞ்சா வித்து அந்த மாணவர்கள் வாழ்க்கையோட விளையாடி இருக்காரு. இது எவ்வளவு பெரிய தப்பு யுவர் ஆனர். சஞ்சீவ் மாதிரி ஆளுங்கள் எல்லாம் இந்த கோர்ட் மன்னிச்சு என்கரேஜ் பண்ணவே கூடாது. அதனால சஞ்சீவுக்கு என்டிபி ஆக்ட் 1985 படி உயர்ந்தபட்ச தண்டனையான 7 ஆண்டு சிறை தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அனு, உங்க சைடு ஆர்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் யுவர் ஆனர். நான் சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் செல்லதுரையை விசாரிக்க விரும்புறேன். இன்ஸ்பெக்டர் செல்லதுரை, செல்லதுரை, செல்லதுரை. வணக்கம் சார். நீங்க தானே சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ணது?
ஆமாம் மேடம். எங்க அரெஸ்ட் பண்ணீங்க? காலேஜ் வாசல்ல மேடம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கஞ்சா சப்ளை பண்ணிட்டு இருந்தாரு மேடம். அவரு கஞ்சா தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தோம். அப்போ சம்மந்தம் இல்லாமல் காலேஜ் வாசலில் சந்தேகப்படுற மாதிரி ஒரு கார் நின்றுச்சு மேடம். அந்த காரை செக் பண்ணும்போது உள்ள கஞ்சா இருந்த விஷயம் அப்போ தான் மேடம் தெரிஞ்சது. நீங்க ரவுண்ட்ஸ் போனப்ப உங்க கூட வந்த போலீஸ் யார் யாரு? என் கூட இருந்தது கான்ஸ்டபிள் மணி, மகேஸ்வரி, அர்ச்சனா தான் மேடம். சரி, நீங்க போலாம். யோசிக்காதீங்க இன்ஸ்பெக்டர், நான் தான் உங்களை போலன்னு சொல்லிட்டேன்ல, போங்க. யுவர் ஆனர், நான் அடுத்து இன்ஸ்பெக்டர் கூட போன கான்ஸ்டபிள் மணியை விசாரிக்க விரும்புறேன். ப்ரொசீட். கான்ஸ்டபிள் மணி, மணி, மணி. வணக்கங்க ஐயா. உங்க பேர் தானே மணி? ஆமாம் மேடம். நேத்து இன்ஸ்பெக்டர் கூட ரவுண்ட்ஸ் போனது நீங்க தானே? நான் தான் மேடம். இன்ஸ்பெக்டர் சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ணும்போது நீங்க கூட இருந்தீங்களா? நான் கூட இருந்தேன் மேடம். பொதுவா ரவுண்ட்ஸ் போற ரூட்டை ரெஜிஸ்டர்ல நோட் பண்ணுவீங்களா? ஆமாம் மேடம். ரவுண்ட்ஸ் போனதெல்லாம் நோட்டில் நோட் பண்ணிருவோம். நேத்து எந்தெந்த ரூட்ல ரவுண்ட்ஸ் போனீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு மேடம். ராஜமன்னார் சாலை, பொன்னாம்பலம் சாலை, அப்புறம் 80 பீட் ரோடு. இதுதானே ரெஜிஸ்டர் நோட்ல இருக்கு? பதில் சொல்லுங்க. ஆமாம் மேடம். சரி, நீங்க போலாம். யுவர் ஆனர், நான் மறுபடியும் இன்ஸ்பெக்டர் செல்லதுரையை விசாரிக்க விரும்புறேன். எஸ், ப்ரொசீட். மா இவ இன்ஸ்பெக்டர் செல்லதுரை, செல்லதுரை, செல்லதுரை. அம்மா இப்பதானே விசாரிச்சா, எதுக்கு மறுபடியும் விசாரிக்கிறா? நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? பேசாம பாரு. நான் தினமும் வந்து போற கோர்ட்டுக்கு என்னையே முகத்தை மூடி வர வச்சுட்டான் இந்த அபி. என்ன மேடம், எல்லாத்தையும் ஒரே தடவை கேட்காம சும்மா சும்மா கூப்பிட்டு இருக்கீங்க? கேட்டுருவோம். இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன சூப்பர்மேனா? ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, ராஜமானார் சாலை, பொன்னம்பலம் சாலை, 80 ஃபீட் ரோட்ல ரவுண்ட்ஸ் போன நீங்க உங்க ரூட்டுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத காமராஜர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஏதோ ஒரு காலேஜுக்குள்ள சஞ்சீவ் கஞ்சா சப்ளை பண்ணது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது வந்து மேடம், என்ன சொல்லுங்க. எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல அப்படிதானே எழுதிருக்கீங்க? ஓ, ஒருவேளை அவசர அவசரமா எஃப்ஐஆர் போட்டதுல அப்படி எழுதிட்டீங்களோ? உங்க ரூட்ல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு காலேஜ்ல சஞ்சீவ் கஞ்சா வித்திருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்கன்னா உண்மையிலேயே நீங்க சூப்பர்மேனா தானே இருக்க முடியும். அதான் கேட்டேன். சத்தியத்துக்கு சோதனை வரும், ஆனா சாகாது இன்ஸ்பெக்டர். யுவர் ஆனர், இந்த கேஸ் ஒரு ஜோடிக்கப்பட்ட கேஸ். இன்ஸ்பெக்டர் செல்லதுரை சஞ்சீவ் மேல இருந்த முன்விரோதம் காரணமா தன்னோட அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தி அவரு மேல பொய் கேஸ் போட்டிருக்காருன்னு சொல்ல வரேன். இல்ல இல்ல, அவன் கஞ்சா வித்ததை நான் பார்த்தேன் யுவர் ஆனர். இன்ஸ்பெக்டர், இது கோர்ட். இங்க நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க தான் பொறுப்பு. சட்டத்துக்கு சாட்சி ரொம்ப முக்கியம் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் முன்விரோதம் காரணமா தான் சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ணாருங்கிறதுக்கான வீடியோ ஆதாரம் இந்த பென்டிரைவ்ல இருக்கு.
அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட ப்ரூஃபை கோர்ட்ல அப்ரூவ் பண்ணணும்னா அந்த ப்ரூஃபை சரியான நேரத்துல ப்ரீ சப்மிட் பண்ணி ஆகணும். அதுதான் கோர்ட்டோட ப்ரொசீஜர். இப்படி கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு எவிடன்ஸை கொண்டு வந்தா இத கோர்ட் அலோவ் பண்ணக்கூடாது யுவர் ஆனர். இவ்வளவு படிச்ச டிஃபென்ஸ்ல இருக்கு, இந்த சாதாரண விஷயம் கூட ஏன் தெரியல யுவர் ஆனர்? தெரியும் சார். எவிடன்ஸ ப்ரீ சப்மிட் பண்ணணும்னு சொல்ற அதே கோர்ட்டு தான் எந்த ஒரு நிரபராதியும் தப்பா தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுது. அதுக்காக கோர்ட் ப்ரொசீஜரை உங்க இஷ்டத்துக்கு வளர்ப்பீங்களா? இந்த கோர்ட், ஜட்ஜ் இதெல்லாம் எதுக்கு சார்? நியாயத்தை நிலைநிறுத்த தானே. அதுக்காக சட்டத்தை வளைக்கிறதுல என்ன சார் தப்பு? இந்த கேஸுக்கு இந்த எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ கோர்ட் இந்த ப்ராசிக்யூட்டர் சொல்ற மாதிரி வெறும் பேப்பர் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நிரபராதியை தண்டிக்க போகுதா, இல்ல ஒரு நிரபராதி தேவையில்லாம தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சு இந்த எவிடன்ஸை சப்மிட் பண்ண அலோ பண்ண போதா? என்னடி இவ இந்த பேச்சு பேசுறா? நாம இவள புள்ள பூச்சி நினைச்சா இவ தேளால இருக்கா. ப்ராசிக்யூட்டரை இந்த போடு போடுறா. அந்த பென்ட்ரைவ் கொடுங்கம்மா. தேங்க்யூ. என்ன இருக்கு அதுல? இதை சிஸ்டத்துல ப்ளே பண்ணுங்க. கைய வச்சுன்னு நீ ஆயுசு முழுக்க ஜெயில வருத்தப்பட்டு சாவணுடா. சாவுடா, சாவு, சாவுடா, சாவு. நாளைக்கு உன்னை போட்டு கூட்டு போவேன். அங்க வச்சு என் மேல பொய் கேஸ் போட்டான். என்ன அடிச்சாலும் வாயை திறந்து சொன்னேன். உன் மேல இன்னொரு கேஸ் போட்டு உன்னை உள்ள வச்சு அடிச்சா கொண்டு வேண்டா. சாவுடா. யாருக்கு எங்கிட்டே வச்சுக்கிட்ட நீ? சாவு, சாவுடா. நீ இங்க இருந்து போகும்போது என்ன கதியாகிற மட்டும் பாரு. ஆயுசுக்கு என்ன நீ மறக்க யார் கைய வைக்கிற? போலீஸ்காரனை பழிச்சுக்கிட்ட என்ன நடக்குன்றது தெரியுதா? தெரியுதா? யாரோ வேணா இருந்துட்டு போ. ஆனா இங்க இருந்து போகும்போது நீ முழுசா போக மாட்டாடா. சாவுடா. நாளைக்கு கோர்ட்ல சப்மிட் பண்ணி என்ன பண்றேன்னு பாரு. அங்க போய் ஏதாவது சொன்ன அவ்வளவுதான். யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் செல்லதுரை ஏதோ ஒரு முன்விரோத காரணமா தான் சஞ்சீவ் அடிச்சு துன்புறுத்தி வேணும்னே அவர் மேல பொய் கேஸ் போட்டு அவரை உள்ள தள்ள முயற்சி பண்ணதுக்கான பிரைமரி எவிடன்ஸா இந்த வீடியோ ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு சஞ்சீவ நிரபராதின்னு சொல்லி விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிடிக்காத அபிக்கு எப்படி இவ்ளோ டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும்? போச்சு, எல்லாம் போச்சு. சஞ்சீவ் உள்ள போயிடுவான். என்கேஜ்மெண்ட்டை ஈஸியா நடத்திடலான்னு பார்த்தேன். கேஸ் எப்படி உடைச்சு சுக்கு நூறு ஆக்கிட்டாளே. மா சும்மா இருமா, நானே கடுப்புல இருக்கேன். யுவர் ஆனர், இந்த கேஸுக்கு இந்த வீடியோ ப்ரூஃபை பிரைமரி எவிடன்ஸா எடுக்க முடியாது யுவர் ஆனர். ஹே சார், ஏன்னா இந்த வீடியோ ஒரு போலியா கூட இருக்கலாம்ல. பொதுவா கோர்ட்ல சப்மிட் பண்ற எவிடன்ஸ் ஒரிஜினலான கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாமின் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் கோர்ட்ல எவிடன்ஸை ப்ரீ சப்மிட் பண்றது. அது தெரியாம கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே எவிடன்ஸை சப்மிட் பண்றது இந்த கோர்ட் எப்படி பிரைமரி எவிடன்ஸா எடுத்துக்க முடியும்? அனு, நீங்க கொடுத்த ப்ரூஃப் ஒரிஜினலா இல்லையான்னு செக் பண்ணாம
பிரைமரி ப்ரூஃபா எடுத்துக்க முடியாது. சோ உங்ககிட்ட சஞ்சீவ் நிரபராதினை நிரூபிக்க வேற ஏதாவது வழி இருக்கா? உங்ககிட்ட சஞ்சீவ் நிரபராதினை நிரூபிக்க வேற ஏதாவது வழி இருக்கா? அப்படி இல்லைன்னா ப்ரூஃப் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹியரிங்ல தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியும். யுவர் ஆனர், அப்படி பண்ணா எந்த தப்புமே பண்ணாத சஞ்சீவ் தீர்ப்பு வர வரைக்கும் ஜெயில இருந்தாகணுமே. அதுக்கு என்னமா பண்ண முடியும்? உங்களால சஞ்சீவ் நிரபராதின்னு வேற எப்படியாவது ப்ரூவ் பண்ண முடிஞ்சா நான் இப்பவே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன். சரி யுவர் ஆனர், நான் இன்ஸ்பெக்டர் வைஃப் குழந்தை கிட்ட விசாரிக்கணும். அவங்களுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வெயிட் பண்ணி பாருங்க சார். என் ஒய்ஃபும் குழந்தையும் வீட்டில் இருக்காங்க, நீங்க எப்படி விசாரிக்க முடியும்? அங்க பாருங்க.